அரசியல்ல கொஞ்சம் ஏதாவது ஈடுபாடு இருக்கா? எதாவது அரசியல் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ உங்களுக்கு ஆட்சியில தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர் யூடியூப் பைத்தியடா. முதலமைச்சர் உட்பட ஆதவ அர்ஜுனா கீழே ஆதவ அர்ஜுனா அனைத்து செயல்பாடுகளும் சொல்லப்படுகிறது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா தான் எல்லாம். முதலமைச்சர் வருது, முதல் போட்ட அமைச்சர் அண்ணே கொந்தளிச்சா பொறுமையா கடப்பிடிங்க. என்ன சொல்ல முதல் போட்ட அமைச்சர் சொல்றாங்க சமீம். யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர் எந்த இடத்துலயும் யாரும் காசு கொடுக்க கூடாதுன்னு லஞ்ச லாவணியத்தை வெளிப்படையாக உடைத்த ஒரு அமைச்சர். ST80 இருந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒழித்த அமைச்சர், ஒரு ஆற்றல் மிக்க அமைச்சர், விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி தருவதற்காக என்ன வேணா பண்றேன்னு சொன்ன அமைச்சர். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ கேட்க முடியல. எப்போதும் தன் நெஞ்சிற்கு தோன்றியதை துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். இவர் வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. எங்களுடைய முதலமைச்சரை விட ஆதவ அர்ஜுனாவுக்கு இவ்வளவு புதலாரம் பாடுறீங்களே, இவ்வளவு முதலமைச்சருக்கு ஏதாவது 10 புதலாரம் பாடுங்களேன். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அதிகப்படுத்துறாங்க. ஈச்சு காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்தது தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. ஐயோ, இவனுக்கு கீழே வேலை பார்க்கிற நிலைமைக்கு வச்சிருக்கியடா ஆண்டவா. அந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளது என்று நினைத்து பாருங்கள். அதில் பாட்டா பாண்டனே 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவச வேற பெருமைக்க கேடு தேர்தலா ஊரா பேசுங்க. இங்க வந்துகிட்டு புதுசா கான்செப்ட் கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பணி போற, உன்னை அப்படியே குத்துறா. காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கொரியா போனப்போ நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன். நாங்க முழுங்க மாதிரி கேட்டிருப்பாங்களே. சிவகாசியில இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஓ அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு. வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. அவங்களே வந்து அப்போ நீங்களும் வரலாமே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஜப்பான்ல ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாகோ என்னடி கலர் கலரா ரீலா விடுற. அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆளு விட்டு தர்றாங்களா பழனிசாமி? நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு குட்டிகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. போலது நான் சொன்ன மொத்த பட்டாசு இறக்குமதியே 355 கோடி தானாமா? மாடு புடிமாடு ஆடணும். நம்ம இந்தியால வந்து சிவகாசி பட்டாசுகள் 1 கோடி ரூபாய்க்குள்ளதான் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்க. ஆனா நம்ம அக்கா சொல்றாங்க ஒரே கஸ்டமர் 6000 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களாமா. அப்பா அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் தாண்டி இருக்கப்பா இந்த அஜினாரப்ப புழுகு. வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு சார்பா நாங்க இங்க வந்திருக்கோம். புகாருக்கான நகல் இது. என்னது எங்களுக்கு COP வழங்கப்பட்டு அதற்கான தக்க நடவடிக்கை இன்றுடன் என் வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். எதுக்கு நீ அழுதுகிட்டு வந்து மடிச்சு வைக்க பேசி என்ன பிரச்சனை? சரி, அந்த டைம்ல கரண்ட் போகுது. ஓ, கேரளா ராத்திரி வாங்கி எதுவும் சுரண்டி எழுதுறியானா? இல்ல, அதுவுமே இல்லையே. மார்க்கெட் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இங்க நாங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் 69 படம் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதுல ஒரு படம் கூட நல்ல படம் இல்ல அப்படின்னு பேசிருக்காரு. உன்னை பாவமே வந்து காப்பாத்த வந்தா அதுல ஒரு படம் கூட நல்ல படம் இல்ல அப்படின்னு பேசிருக்காரு. நான் இங்க மனசு வருத்தத்துக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு பேசிருக்காரு. தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு.
அழுகிறேன்டா. சீமான் அவர்கள் மீது இந்த கமிஷனர் ஆபீஸ்ல நாங்க டிஃபமேட்டரி கேஸ் ஒரு புகார் கொடுத்திருக்கோம். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் சொல்றா பாயா லூசு. அப்பா ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது. 20 வருஷமா நதிநீர் அடைக்கிறோம்னு ஏமாத்துறாங்க. 20 நிமிஷத்துல இணைக்க போறே சாட் மிசி எப்பல இணைக்க போறான் அரசியல்வாதி இல்ல. இந்த பக்கம் திருப்பிட்டாலும் திருப்பிட்டுருவான். மேகதாது அணைக்கட்டுன்னு சொன்ன டி.கே. சிவகுமாருக்கு எப்படி பல் சொன்னார் பாத்தீங்களா எங்க சிஎம்? எப்படி சொன்னாரு? தண்ணி அடிச்சிருக்கியா? லைட்டா குடிச்சிட்டு வந்திருக்காண்டே. தெரிஞ்சு இவங்களே வீடியோ போட்டாங்க. போட்டுட்டு 4-5 பேர் டெலீட் பண்ணுங்க. தொழில்நுட்பத்தின் உதவியோடு பிரிச்சு மேஞ்சு போட்டுருந்தாங்க. நலஞ்சு சமாச்சாரங்களா இருந்திருக்கு. சீட் பெல்ட் போடாம குடிச்சிட்டா வண்டி ஓட்டுற வெக்கமா இல்ல உனக்கு? மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவன் அணைக்கட்டுன்னு சொல்லும் போது குடுக்கவே மாட்டோம் சொன்ன காவேரி நீரை உங்களுக்கா கஷ்டப்பட்டு பிரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடிக்கல மிசிக்க அடிக்கல என்னது? ஏன்னா என் வேலை ஒன்றும் விஜயனை பத்தி பேசிட்டே வாழ்க்கை ஓட்டுறது என் வேலை இல்லை. என் வேலை நடிப்புன்னு ஒன்று இருக்கு. அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னடா 2 படம் தான் நடிச்சிருக்க, அதுவும் ஓடல. வீட்டுல பொழுது போகலன்னு உட்காந்துருக்க, கூப்பிட்டு ஆவணம் பேசிக்கிருக்க. மகேந்திரனை எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால எல்லாருக்கும் மகேந்திரனை பிடிக்கலன்றதுலாம் கிடையவே கிடையாது. யாரா இருக்கீங்களா? எந்த தைரியமா சொல்லுங்க சார். கமா நீங்க இந்த மைக் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் வைங்க. சார் வாட் யூ திங்க் அபவுட் மகேந்திரன் அப்படின்னு சும்மா ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஓகே, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஒரு லூசுடா. அந்த வயசுல என்ன அறிவு இருந்துச்சோ அதே அறிவு தான் இப்பவே இருக்கு. அவன் படிச்சானா இல்லையா? முதல்ல அறிவுகட்ட முண்டம் லூசா சார். அவன் பாக்குற அத்தனை பேரும் செருப்பால் அடிக்கணும்ன்றாங்க பையனை. கேட்டியா? கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. புரியலையே எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியது. கரண்ட் இல்லைன்னா சோலார் சிஸ்டம் கூட சூரிய குடும்பம். இது சோலார் பேனல். ஐயோ அட தற்கூரி நாயங்களா, இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. நாங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறோம், இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கங்க. இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? ஏன் கேக்குறீங்க? எப்படி முடிஞ்சா? திட்டாதே. தாவேக்கு அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கான அத்தனை தகுதியும் கொண்டவர் மாஸ்டர் மகேந்திரன். நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க. 72 வயதான திரு எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்த முடியும்? இந்த கேள்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சோறு போட்டவனே கடிக்கக்கூடிய குணம் கொண்ட சவுக்கு சங்கர் என்ன பண்றாரு? நன்றி உணர்ச்சிக்கிற துணியும் இல்லாம காப்பாத்தினவனே பாம்பு கொத்தும்ல. என்னதான் பாம்பை நம்ம காப்பாத்தி மருந்து போட்டு தடை வச்சாலும் பாம்பு தன் வேலையை காட்டும். அப்ப குத்திட்டானா? கத்தியில விஷத்தை தடவி தடவி குத்துவானையா? ஆவாடா நீ சொன்ன மாதிரியே உள்ள விட்டு கிட்டிட்டாடா.
ஆனா அதிமுக சில பேரு சவுக்கு சங்கருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. என்னையா நீயே கவர மாதிரி சொல்லி காட்டு. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தானே தெரியும். ஆமா, சம்பத்திற்கும் சவுக்கு சங்கருக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. புரியல. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே.